ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சேமியா கலந்த ரவை கேசரி தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு ஒரு டம்ளரில் ரவை எடுத்திருக்கேன், ஒரு டம்ளரில் சேமியா எடுத்திருக்கேன். அது ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா நான் வந்து அடுப்பில் பேன் எடுத்து வச்சுக்கிறேன். அடுப்பில் பேன் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருந்த சேமியாவையும் ரவையையும் அந்த பேனில் கொட்டிக்கோங்க. இந்த மாதிரி கொட்டிட்டு நல்லா ஒரு ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா அதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. சேமியாவையும் ரவையுமே நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் ஒரு 4 டீஸ்பூனுக்கு நான் வந்து நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து கேசரிக்கெலாம் வந்து நீங்கள் நல்லா நெய் நிறைய ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ 4 டீஸ்பூனுக்கு நான் இந்த மாதிரி நெய் ஊற்றிட்டேன். ஊற்றுனதுக்கப்புறமா நான் வந்து முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் திராட்சை இதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாதாம், அதுக்கப்புறம் நான் வந்து திராட்சை போட்டுக்கிறேன். ஏன்னா ஏலக்காய் வந்து இப்போ போட வேண்டாம். இது ஏலக்காய் வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ வந்து இது 3த்தையும் நான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அந்த இன்னும் ரொம்ப தீய விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அந்த திராட்சைலாம் நல்லா பலூன் மாதிரி உப்பி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நான் இந்த கிளாஸில் தான் ஒரு டம்ளருக்கு ரவையும் ஒரு டம்ளருக்கு சேமியாவும் எடுத்தேன். ஸோ ஒரு டம்ளர் சேமியாவுக்கு 2 டம்ளர் தண்ணியும், ஒரு டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணியும் விதமாக ஒரு 4 டம்ளருக்கு நான் தண்ணி இதுலேருந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளருக்கு வந்து நான் கேசரி பவுடர் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியுமே நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் கேசரி பவுடரை அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு சைடுமே வந்து கலர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், லெவலாக வந்து வராது. ஸோ இந்த மாதிரி தண்ணியோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எல்லாமே சேமாக கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டு நான் இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுறேன். இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துடும். இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவையும் ரவையுமே அதில் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிடுங்க. ஃபுல்லாக கொட்டிட்டதுக்கப்புறமா நீங்கள் அதை கரண்டி வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அதை வந்து உடனே வந்து கட்டித்தன்மை கொடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கட்டி ஆகாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒரு இது பாருங்க, தண்ணி கொஞ்சம் இதுவாகிடுச்சு. இப்போ வந்து இந்த சேமியாவும் இந்த ரவையும் வந்து கொஞ்சம் வந்து வேகணும். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சர்க்கரையை நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்படியே கொட்டிட்டிங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு வந்து டக்குன்னு வந்து கரையாது. அதுவும் இல்லாமல் ஒரே சைடாக இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக நல்லா ஃபுல்லாக வந்து அது கரைஞ்சி வரும். இங்கே பாருங்க, நீங்கள் சர்க்கரையை கொட்ட கொட்ட வந்து அதில் வந்து தன்மை விட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா நீங்கள் வந்து சர்க்கரையும் அந்த ரவை, சேமியா எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ரவையும் சேமியாவும் வந்து கொஞ்சம் நேரம் வேகணும். ஸோ வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து இதை வந்து நீங்கள் வேக விட்டால் போதும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸுக்கு வேகிற அளவுக்கு ஒரு தட்டு போட்டு வந்து நல்லா மூடி வச்சுருங்க. இது மூடி வச்சதுக்கப்புறமா
இங்க பாருங்க நான் மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்றேன். அந்த சர்க்கரை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தன்மை விட்டது பாருங்க. அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இழுத்து இந்த மாரி கொஞ்சமா கட்டி பதத்துக்கு வந்துரும். ஸோ இந்த மாரி வந்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ப தட்டி எடுத்து வச்சிருந்த அந்த 3 ஏலக்காவையும் அதில நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் அதையும் ஒரு வாட்டி நல்லா நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அ ஸ்டவ்வ வந்து இப்ப ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா, நீங்க அப்படியே விட்டீங்கன்னா கட்டி ஆயிடும். ஸோ இந்த மாரி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு தட்டுல லைட்டா எண்ணெய் தடவி, நம்ப செஞ்சு வச்சிருந்த அந்த கேசரிய வந்து நான் அதில வந்து அந்த தட்டுல எடுத்து போட்டுக்கிறேன். எடுத்து போட்டதுக்கப்புறமா நல்லா ஃபுல்லா ஒரே லெவல்ல ஸ்ப்ரெட் ஆகி வரா மாதிரி நல்லா ஃபுல்லா அ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் நானு. இந்த மாரி விட்டதுக்கப்புறமா, ஃபேன் காத்துல ஆற வச்சுருங்க. நான் இந்த மாரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு ஃபேன் காத்துல நல்லா ஆற வச்சிருக்கேன். ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தி எடுத்து, நீங்க வந்து அதில ஸ்லைஸா நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆ சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் நல்லாருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதோட டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். குழந்தைங்களும், பெரியவங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க ரவை கேசரி தனியா நீங்க செய்றத விட, இந்த மாதிரி சேமியா நீங்க ஆட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா மிக்ஸ் பண்ணி நீங்க செஞ்சா டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நீங்க இந்த என் வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. ஏன்னா பெல் ஐகான நீங்க அமுக்குனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல என்ன சமைக்கணுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டேஸ்ட்டு சூப்பரா இருக்கு.